ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, தவறு செய்பவர்களை திருத்த முயற்சி செய்யாதீர்கள், ஆனால் அந்த தவற்றை அவங்களை உணரும்படி நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க. அதுக்கு ஒரு 3 பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, எப்படி அவங்கள உணர செய்யணும் அதை நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்காக வேண்டிதாங்க இந்த வீடியோ நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். தவறு செய்தவர்கள் அவர்கள் தவறை எவ்வாறு உணர செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. தவறை உணர செய்வது எப்படி அந்த தலைப்பின் கீழ் தான் இந்த சொல்ல போறேன். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சரிங்க, நான் போன வீடியோவில் தவறு செய்பவர்களை திருத்த முயற்சி செய்யாதீர்கள் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்கள உணர செய்யுங்க, ரியலைசேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ அந்த ரியலைசேஷன் எப்படி நம்ம அவங்களுக்கு உணர வைக்க முடியுன்றதுக்காக தான் கொஸ்டின்ஸ் இல்லையா? அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். எப்படி அவங்கள உணர செய்யலாம் அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். தவறை உணர வைப்பது எப்படின்றது நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்க செய்த தவற சண்டையாக மாறாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க உணரக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேலே பழி சுமத்துறதோ குற்றம் சாட்டுறதோ கூடாதுங்க. ரொம்ப நாசுக்கா ரொம்ப ஹேண்டில் பண்ணணும். அதாவது அவங்க செய்த தவறால மற்றவங்க எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, காயப்பட்டிருக்குன்றத ரொம்ப நாசுக்கா அவங்கள உணர வைக்கணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப். அதே போல அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், கொஞ்சம் இடம் கொடுக்கணும். ஒரு டைம், இடம்ங்கிறது ஒரு டைம் கொடுக்கணும். கொஞ்ச நாள் உடனே அவங்க ரியலைசேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. உணர வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்து அந்த உணர வைக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கும்போது அந்த டைமே வந்து அவங்க என்ன தவறு செஞ்சாங்கன்றத உணருவாங்க. உணர்றதுக்கு அது ஒரு சான்ஸ் தான். அது நம்ம அவங்க தவறு செய்த பிறகு உடனே எதிர்பார்க்காம அவங்க உணர்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்போ நம்ம மௌனமா இருந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம தவறு செஞ்சுட்டோமோ அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு உதிக்கும். அந்த எண்ணமே கடைசியில என்னமாகும், அவங்க அந்த தான் செய்த தவறை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சு போயிடும். இது ஒரு அடுத்த ஸ்டெப். அடுத்தது என்னன்னா, அவங்களுக்கு நாம ஒரு ரோல் மாடலா இருக்கணுங்க. அதாவது நாம என்ன சொல்லலாம் அவங்கள, அதாவது நானும் தவறு செய்யறது எல்லாருக்குமே இயல்பு தான். நான் கூட உன்ன மாதிரி சில சமயம் தவறு பண்ணியிருக்கேன். அந்த தவறை நானும் தனியா உட்காந்து ரியலைஸ் பண்ணேன். ஐயோ, நம்ம அவசரப்பட்டு தவறு செஞ்சுட்டோமே, நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படுதோ அதே மாதிரி தானே அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது நம்மளே உட்காந்து உணர செய்வோம். அதாவது நாம தவிர நம்ம உணர்ந்த பிறகுதான் நம்ம இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு வரும் இல்லைங்களா? அதான் நம்ம ஒரு முன்மாதிரியாக அவங்களுக்கு இருக்கணும். அவங்க கிட்ட சொல்லணும், நான் கூட உன்ன மாதிரிதான் நிறைய தவறுகள் செஞ்சேன், ஆனா ஒரு காலகட்டத்துல நான் செய்த தவற நானே உணர்ந்துட்டேன், அதனாலதான் நான் உனக்கு இதை சொல்றேன் நானு அப்படின்றத அவங்கள உணர செய்யலாம். இது ஒரு வழி. அடுத்த ஸ்டெப் சொல்றேன் பாருங்க. எப்பவுமே நம்ம வாழ்க்கையிலயோ உறவுகளிலயோ நிறைய தவறுகள் செய்யறது மனித இயல்பு தாங்க. அதை நம்ம இன்னொருத்தர நீ தவறு செய்துட்டு சுட்டி காட்டுறதை விட அதை நம்மன்னு சொல்லிக்கலாம். நம்ம அப்படி சொல்லி பாருங்க. நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, தவறு நடக்கிறது இயல்புதான். ஆனா நம்ம செய்த தவறு நம்ம ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வெளில வந்துடணும். அதுல இருந்து ஒரு பாடம் நமக்கு கிடைக்கும். இப்படிதான் நாம அவங்கள தவறு செய்யறது, அவங்க செய்த தவறுன்றத உணர வைக்கிறதுக்கு இது ஒரு பாடம். இப்படியும் நம்ம செய்யலாம். அதே போல தவறு செய்பவர்கள் கிட்ட நாம எப்பவுமே பாசிட்டிவா தான் பேசணும். அதுவும் சில பேர் தவறு செஞ்சுட்டு தான் தவறே செய்யலன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஈகோயிஸ்டிக் பீப்புள் எப்பவுமே தான் செஞ்ச தவறை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பீப்புள் கிட்ட நம்ம பாசிட்டிவா தான் அப்ரோச் பண்ணணும். அவங்கள அப்ரோச் பண்ணி, நாம தவறு செய்யறது ரொம்ப இயற்கை தான், நான் தப்பே நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஈகோயிஸ்டிக்கா இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட இருந்து நாம உணர வைக்கிறதுக்கு ரொம்ப கடினமான முயற்சி. ஆனாலும் நம்மளுடைய தவறுகளை நாம கடந்த காலத்துல நம்ம தவறு செஞ்சிருப்போம் இல்லைங்களா? நான் சொன்னேங்களே, தவறு செய்யறது மனித இயல்பு, எல்லாருமே தவறு செய்வோம். அது ஒப்புக்கிறதுக்கு தான் ரொம்ப மனசு வரணும் எல்லாருக்குமே. அதுக்கு மன வலிமை வேணும். அந்த தவறை நான் பண்ணது தவறு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மன வலிமை வேணும். அந்த மன வலிமை இல்லாதவங்க ரொம்ப வீக்கான பீப்புள் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வீக்கான பீப்புள் கிட்ட தான் அந்த ஈகோ இருக்கும். ஸோ அவங்க எந்த காலத்துலையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, தான் செஞ்சது தவறுன்றதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் கிட்ட நம்மளுடைய முயற்சியில வீணாக தான் போகும். ஆனாலும் நம்ம முயற்சியை கைவிடாம நாம பாசிட்டிவா அப்ரோச் பண்ணி நம்ம செஞ்சது தவறுன்றத அவங்களே உணர வைக்கிறதுக்கு நாம முயற்சி மட்டும்தான் செய்ய முடியும். அவங்க உணர்றதுன்றது நம்ம கையில இல்லை, அவங்க கையில தான் இருக்கு. ஒரு சிலரை நம்மளால கடைசி வரைக்கும் உணர வைக்க முடியாது.
ஏன்னா அவங்களாம் ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க. பொதுவாகவே தவறு செய்தவர்களை நம்ம இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனுக்குடனே அவங்க ரியலைசேஷன் ஆகணும் நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களே நம்ம சிந்திக்க செய்யணும். நீ பேசுனது கரெக்டாக இருக்கா, நீ யோசிச்சு பார்த்துக்கோ, நீ சொன்னது தவறா இல்லையா, நீ யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து, நீயே யோசிச்சு பார்த்து அது நீ செஞ்சது தவறுன்னு உன் மனசுக்கு பட்டுதுன்னா அதுக்கப்புறம் நீ வந்து பேசு அப்படின்னு அப்படி ஒரு டைம் கொடுத்து விடுங்களேன். அது ஒரு வாய்ப்பாக அமையும் அவங்களுக்கு. நம்ம செஞ்சது தவறா, அவங்க கிட்ட ரொம்ப பொலைட்டாக தான் பேசணும். ஏன்னா அவங்கள திருந்த வைக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அவங்கள உணரச் செய்யறது தான் நம்மளுடைய கடமைன்னு சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். அந்த கடமைகளை சிலது தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுடைய தவறுகளை நம்ம உணர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்து, வாய்ப்பு கொடுத்து, நீ என்ன சொன்னன்றது நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு உன் மனசு கரெக்டாக சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய மனசாட்சி தாங்க உண்மையை பேசும். நம்ம நாக்கு வந்து ஈஸியாக போய் பேசிடும். ஆனால் மனசுங்கிறத உண்மை மட்டும்தான் பேசும். எல்லாருடைய மனசுமே சொல்கிறேன், உண்மை மட்டும்தான் பேசுங்க. அந்த சமயத்துக்கு நம்ம நாக்கு வந்து டைம்க்கு ஏற்ற போல வந்து தவறுகளை நான் பண்ணலை, அவங்களே அவங்க டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க. நான் அப்படி பேசலை, நான் அப்படி சொல்லலை, நான் சொன்னது தப்பு இல்லை அப்படின்ட்டு அவங்க டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்து யோசிச்சு பார்த்துப்போம். நீ சொன்னது தவறா இல்லையா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதன் மூலமா அவங்களுக்கு உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் உணருவாங்க, சில பேர் உணராமலே இருப்பாங்க கடைசி வரைக்கும். நான் செய்தது சரி என்ற ஒரு நிலைமையிலே அவங்க கடைசி வரைக்குமே வாழ்வாங்க. ஆனா அந்த மாதிரி பீப்புள் கிட்ட நம்ம வந்து அவங்கள உணர செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஸோ இதை தாங்க அந்த தவறை செய்யறது அவங்களை உணர வைக்கிறதுக்கு, அவங்க ரியலைஸ் பண்ணணும். எப்படி ரியலைஸ் பண்ணணும், எந்த மாதிரி ரியலைஸ் பண்ணணும்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுக்கு சில வழிகளை நான் சொல்லியிருக்கேன். இந்த வழிகளை நம்ம பின்பற்றி பார்ப்போம். தவறு செய்தவர்கள் உணர்றதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். இந்த வழிகளை நம்ம பின்பற்றி பார்த்து அவங்க உணர்ந்தால் அவங்களுக்கு நல்லது. அப்படி உணராத இருக்கிறவங்களுக்கு நீங்க அதை உணர வைக்கிறதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணாதீங்க, விட்டுடுங்க. அவங்க போக்கிலே விட்டுடலாம். காலம் அவங்களுக்கு உணர்த்துங்க. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.